தமிழக மக்களே, தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அதோட முதல் படியா இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிருக்கு. பாஜக தரப்பின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் முன்னாடி இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்காருங்க. பிளவுபட்ட ஏடிஎம்கேவை மீண்டும் ஒன்று சேர்க்கும் முயற்சியில இப்ப டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாரு. இப்ப நடக்க போற 2026 எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிகேன்னு சொல்ல போறது ஒரு வலுவான கூட்டணியா மாறி இருக்கு. என்னடா டிடிவி தினகரன் சேர்ந்தங்காட்டிக்கு வலுவா இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இதுல நிறைய பேர் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த கூட்டணி உருவாயிருக்கு. கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் ஜாயின் பண்ணிட்டாப்ல. தமாக தலைவரான ஜி.கே. வாசனும் ஜாயின் பண்ணியிருக்காரு. புரட்சி பாரத தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஆல்ரெடி பிஜேபியும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப தேமுதிக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. இந்த கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் ஜாயின் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காம். அது இல்லாம சசிகலா அவர்களையும் இந்த கூட்டணியில ஜாயின் பண்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. திமுகவை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டணி கட்சி உருவாயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல காளியம்மாள் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாச்சு. இப்படி ஒவ்வொருத்தரா உள்ள வர ஏடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா மாறிட்டு வருதுங்க. இன்னும் டிவிக்கே எந்த கட்சியோட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கறத அறிவிக்கவே இல்லை. லேட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வேற கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை இப்ப ஏடிஎம்கே கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கான்வர்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.